வணக்கம். பொதுவாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும் போதே அனைவரும் மிக கவனத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும் அந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல கவரும் அதோடு தரமான ஒரு ஃபோனின் தொடுதிரைக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் அதன் மீது ஒட்டப்படும் வலுவூட்டப்பட்ட கண்ணாடியும் வாங்குவதாகும். பல்லாயிரக்கணக்கில் பணம் செலவு செய்து வாங்கும் ஸ்மார்ட் ஃபோன் ஒருவேளை கைதவறி வீழ்ந்து தொடுதிரை சேதமடைந்தால் அதன் தொடுதிரை அதாவது ஸ்கிரீன் மாற்றுவதற்கு அந்த ஃபோனின் விலையில் பாதிக்கு மேல் செலவு செய்ய வேண்டி வரும் என்பதால் கைதவறி ஃபோன் வீழ்ந்தாலும் அதன் திரைக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஃபோன் வாங்கும்போதே அதனுடன் சேர்த்து கவரும் கண்ணாடியும் வாங்குவதாகும். எனவேதான் டிஸ்பிளே சேதமடைந்து விட்டதென்றால் அந்த ஃபோனின் விஷயத்தில் சரி செய்வதா அல்லது வேறு ஃபோன் வாங்குவதா என்னும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதென்று பொருளாகும். பெரும்பாலானவர்கள் ஃபோன் வாங்கி ஒரு வருடத்திற்கிடையில் 2-3 முறை கூட டிஸ்பிளே மாற்றிய ஃபோன்களை வைத்திருப்பது சாதாரணமாகிவிட்டது. வாங்கிய நேரத்தில் இருந்த டிஸ்பிளே அதுபோல இருக்க வாய்ப்பு குறைவாகும். காரணம் தெரிந்தோ தெரியாமலோ கைதவறி ஃபோன் வீழ்ந்து விடுவதுண்டு. அப்போதெல்லாம் இதற்கு ஏதேனும் ஒரு வழி கண்டுபிடித்திருக்க கூடாதா என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் அந்த தலைவலி வெகு விரைவில் விலகப் போகிறது. ஆம், தொழில்நுட்பத்துறையை அதிர்வித்துக் கொண்டு ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்பதை விட பெரிய கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளதென்று கூற வேண்டும். சிறு கவனக்குறைவால் கீழே வீழ்ந்தாலும் டிஸ்பிளே உடைந்து போய் 10,000 செலவு செய்ய வைக்கும் ஸ்மார்ட் போன்கள் வெகு விரைவில் அந்த குறையை திருத்திக் கொண்டு வரவுள்ளன. டிஸ்பிளே உடைந்து போனால் தாமாகவே சரி செய்து கொண்டு பழைய நிலைக்கு மாறிவிடக்கூடிய அதிசயமான ஒரு தொழில்நுட்பம் உருவாகியுள்ளது என்பது ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சிகரமான விஷயமாகும். கொரியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழுதான் இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஸ்கிரீனை உருவாக்கியுள்ளது. அதை ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோரின் ஒரு பெரிய தலைவலிக்கு தீர்வு கண்டுள்ளார்கள் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். அதுவும் இயற்கையின் மூலம் என்று கூறுவது மிகவும் சரியாக இருக்கும். ஆளி விதையிலிருந்து எடுக்கப்படும் ஒருவித எண்ணெய் தான் சுயமாக சரியாக்கிக் கொள்ளும் ஸ்கிரீனில் பயன்படுத்தப்படும் இரகசிய சேர்க்கையாகும். மடக்க முடிந்த ஸ்மார்ட் போன்கள் உட்பட உள்ள போன்களில் கலர்லெஸ் பாலிமைடிற்கு பதிலாக இந்த எண்ணெய் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஸ்கிரீனில் கீறல்கள் ஏற்படும் போது இந்த ஆளிவித எண்ணெய் அந்த தெரித்த இடைவெளிகளில் வடிந்து சென்று கண்ணாடிக்கு பதிலாக அந்த இடத்தை நிரப்பும். அப்படி நிரம்பிய எண்ணெய் காற்றோடு கலந்து அது கெட்டியாக மாறவும் உடைந்த ஸ்கிரீன் நிமிடங்களில் பழைய நிலைக்கு மாறவும் செய்யும். பல்வேறு சூழல்களில் நடத்திய சோதனைகளில் 20 நிமிடங்களுக்குள் 99% ஸ்கிரீன் கீறல்கள் இல்லாமல் போயுள்ளன. இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மற்றொரு தனித்தன்மை சாதாரணமான வளிமண்டல வெப்பத்திலேயே இந்த சுய சீரமைப்பு நடக்கும் என்பதுதான். இதற்கு முன்பு ஸ்கிரீன் பிரச்சனைகளை சரி செய்யும் பல முறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன என்ற போதிலும் அவற்றிற்கெல்லாம் மற்ற பல ஏற்பாடுகளும் தேவைப்பட்டிருந்தது. உயர்ந்த வெப்பநிலை, உயர்ந்த ஈரப்பதம், அல்ட்ரா வயலட் என்று பல வெளிப்புற தேவைகள் இருந்தன. ஆனால் இந்த புதிய தொழில்நுட்பம் எல்லா விதத்திலும் தாமாகவே சரி செய்து கொள்ளும் என்பதுதான் இதன் தனிச்சிறப்பு. ஸ்மார்ட் போன்களில் ஸ்கிரீனில் மட்டுமாக இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஒதுங்கிவிடாது என்பது கவனத்தை பெறக்கூடிய விஷயமாகும். கலர்லெஸ் பாலிமைடுகள், சோலார் பேனல்கள் உட்பட உள்ள பல பொருட்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த அனைத்து பொருட்களிலும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்த முடியும் என்பதால் இது மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த போகும் ஒரு தொழில்நுட்பம் என்று கூறப்படுகிறது. ஸ்மார்ட் போன்கள், ஸ்மார்ட் டிவிகள் என்று பல சாதனங்களிலும் பயன்படுத்த முடிந்த இந்த தொழில்நுட்பத்துறையில் மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்பதோடு ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோரின் மிக பெரும் தலைவலிக்கு ஒரு தீர்வை உண்டாகும் என்பதால் இந்த தொழில்நுட்பத்திற்கு எந்த அளவிற்கு வரவேற்பு உண்டாகும் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.